ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 2025ல் குரூப் 4க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2க்கும் குரூப் 4க்குமான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐயோ, சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து நம்ம இனிமேல் எழுத முடியாதா, நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிலபஸை ஈஸி ஆக்கியிருக்காங்க. சரியா? நம்ம முதல்ல வந்து 100% படித்தோம் அப்படின்னா அதை வந்து 50%ஆக குறைச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்படவே வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்திருக்கோம். இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்களை வந்து மாற்றிருக்காங்க, எதை வந்து டோட்டலாக மாற்றவே இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ டைரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி, ஏன்னா நேரம் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஆனால் உங்களுக்கு வந்து பொன்னான வாய்ப்பு. இந்த குரூப் 4 அட்டன் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாளாக சேஞ்ச் பண்ணாத சிலபஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்லாம் வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க. தமிழ் நீங்கள் இனிமேல் உட்காந்து வரிசையா புக் வைஸா அது இப்போ போட்டு ரொம்ப அதிகமாக படிக்கிறதெல்லாம் இனிமேல் தூக்கி போட்டாங்க. இனிமேல் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. டைரெக்டா இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பக்காவாக கொடுத்துட்டாங்க. சரியா? அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். முதல்ல பயப்படாதீங்க. சிலபஸ் மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. உங்களுக்கு நல்லது தான் நடந்திருக்கு. சரியா? இந்த எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட படிங்க. இப்போ வாங்க நம்ம என்ன சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரியா? குரூப் 4 குரூப் 2க்கு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குரூப் 1க்கு வந்து சேஞ்ச் பண்ணலை. சரியா? இதுலேயுமே வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் இதில் எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் மேக்ஸ்லையும் ஒரு சேஞ்சஸ் கூட கிடையாது. சரியா? தமிழில் மட்டும்தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதுதான் உண்மை. ஜென்ரல் ஸ்டடீஸையும் மேக்ஸையும் பொறுத்த வரைக்கும் கீழே உள்ளதை மேலையும் மேலே உள்ளதை கீழையும் இப்படி மாற்றி தான் போட்டிருக்காங்களே தவிர டோட்டல் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. தமிழ் அளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸில் வந்து சேஞ்சஸ் கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்ண உங்களுக்கு புரியும். கவனமாக தெளிவாக பாருங்கள். ஒரு நோட் எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொது அறிவு. பொது அறிவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வரைக்கும் 10th 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியும் 10ஆம் வகுப்பு தரம் தான் அவங்க வட்ட வட்டம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எப்பயுமே வந்து 11th 12th கேட்பாங்க. அதனால அதை பற்றி நீங்கள் இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரியா? இதெல்லாம் வந்து அடிச்சு வச்சிருங்க. உங்களோட சிலபஸ்ல வந்து நீங்கள் அழிச்சு வச்சுட்டு பொது அறிவை பொறுத்த வரைக்கும் 6 யூனிட் தாங்க. போன வாட்டி 10 யூனிட் இருந்துச்சு. சரியா? நம்மளுக்கு 10 யூனிட் இருந்ததை மேக்ஸோட சேர்த்து 10 யூனிட் இந்த வாட்டி வெறும் 6 யூனிட் ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொது அறிவியல். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான், இந்த சிலபஸ் தான். போன வாட்டி என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே சிலபஸ் தான். ஓல்டு என்ன இருந்துச்சோ அதே தான். ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த சிலபஸ் சேஞ்சில் நம்மளுக்கு சயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, எத்தனை கேள்விகள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. 5 கேள்விகள். சயின்ஸாப்பா நாங்கள் 5 கேள்வி கேட்போம். ஜாகிரஃபியாப்பா 5 கேள்வி கேட்போம். இது ஹிஸ்ட்ரியா 10 கேள்வி கேட்போம். அதே மாதிரி பால்ட்டியா நாங்கள் 15 கேள்வி கேட்போம். அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இத்தனை கேள்வி தான் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதாங்க பெரிய விஷயமே. போன வாட்டி முன்னாடிலாம் நம்மளுக்கு எத்தனை கேள்வி வரும்னே தெரியாது. சயின்ஸில் திடீர்னு 7 8 கேள்வி கேட்பாங்க. திடீர்னு 14 15 கேள்வி கேட்பாங்க. திடீர்னு 9 10 கேள்வி கேட்பாங்க. எத்தனை வரும்னே தெரியாது. 3 4 கேள்விகள் கேட்ட காலம்லாம் கூட இருக்குது. ஸோ எதில் எப்படி வரும்னே தெரியாமல் நம்ம குருட்டாம்போக்கில் தான் படிச்சுட்டு போவோம். ஜாகிரஃபியில் திடீர்னு 6 7 கேள்வி வரும். திடீர்னு 9 10 கேள்வி வரும். பாலிட்டியில் திடீர்னு 10 கேள்விகள் கேட்பாங்க. திடீர்னு 15 கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் இனிமே அப்படி கிடையாது. எத்தனை கொஷின் வந்து இந்த இதுல இருந்து கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரியா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 கேள்விகள்ங்க. ரொம்ப சிம்பிள். 9th 10th நீங்கள் 2 படித்தாலே போதும். ஈஸியாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு 5க்கு 4 கேள்விகள் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 5 கேள்விகள்ங்க. இந்த 5 கேள்விகள் வந்து நம்மளுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். 10th ஜாகிரஃபியில் உள்ள அந்த 7 பாடங்கள் அதே தான் கொடுத்துருக்காங்க. 10th ஜாகிரஃபியில் உள்ள அந்த 7 பாடங்கள் நீங்கள் தரவு பண்ணாலே இந்த 5 கேள்விகள் வந்து நீங்கள் உறுதியாக அடிச்சிடலாம். அடுத்து யூனிட் 3 வந்து வரலாறு மற்றும் பண்பாடு, தேசிய இயக்கம். இங்கே தான் விஷயமே. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஓல்டு சிலபஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமி, யூனிட் 8, யூனிட் 9, மேக்ஸ். சரியா? இந்த 10 யூனிட் தான் நம்மளுக்கு இருந்துச்சு. இதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சயின்ஸு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரியோட ஐஎன்எம் சேர்த்துட்டாங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரியோட ஐஎன்எம் சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸோட யூனிட் 9 வந்து சேர்த்துட்டாங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸை கீழே நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி
எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து நடப்பு நிகழ்வுகள பொதுவா சேர்த்து விட்டுட்டாங்க. சரியா? இதுதான் இப்ப வந்து இங்க நடந்திருக்கு. அப்ப சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ். ஜியோகிராஃபிய சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஹிஸ்டரியோ, ஐஎன்எம்மையும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க. பாலிட்டி சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ். எக்கனாமிக்ஸ், யூனிட் 9 2யும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க. எக்கனாமிக்ஸையும், யூனிட் 9யும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க. தமிழ்நாடு புவியியல், தமிழ்நாடு மானுட புவியியல் இதெல்லாம் வரும் தெரியுமா? அந்த யூனிட் 9 எக்கனாமிக்ஸையும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க. அதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் யூனிட் 8 இங்க யூனிட் 6 கொண்டு வந்துட்டாங்க. யூனிட் 8ல நம்ம என்னென்ன படிச்சோமோ அத வந்து இங்க வந்து யூனிட் 6 கொண்டு வந்திருக்காங்க. இந்த குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் மரபு சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற மாரி யூனிட் 6 இங்க கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோதாங்க சேஞ்சஸ். இதுல ஒண்ணுமே இல்ல. நீங்க பயப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எதுவுமே மாத்த தேவனாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிற வேர் டூ ஸ்டடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். எல்லா சிலபஸுக்கும் வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம வேர் டூ ஸ்டடி போட்டிருக்கோம். என்ன நம்ம தனித்தனியா போட்டிருக்கோம். ஐஎன்எம் தனியா, யூனிட் 9 தனியா எல்லாமே தனித்தனியா போட்டிருக்கோம். இவங்க வந்து இத மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9 மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஹிஸ்டரியையும் ஐஎன்எம்மையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஆனா இதுல எத்தனை கேள்விகள்ங்கிறது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க இந்திய பொருளாதாரத்துல வந்து 20 கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அதாவது யூனிட் 9 2 சேர்த்து 20 கேள்விகள் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6 இதுவரைக்கும் நம்ம யூனிட் 8ன்னு சொன்னத இனிமே யூனிட் 6ன்னு சொல்லப் போறோம். தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூகத்துல வந்து 20 கேள்விகள் வருமா? நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப 20 கேள்விகள். அப்ப நீங்க தமிழ்ல வந்து என்னதான் சேஞ்சஸ் இருந்திருந்தாலும், தமிழ்லயும் நீங்க எல்லா பாடங்களும் வந்து படிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். சரியா? அப்ப நெறைய சேனல்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இலக்கணம் மட்டும் நம்ம படிச்சா போதும். இலக்கணம் மட்டும் நம்மளுக்கு தேவையானது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி நீங்க படிச்சீங்கன்னா, உங்கனால எக்ஸாம் வந்து பிரிப்பேர் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா அங்க இல்லாத ஒரு சில விஷயங்கள வந்து இங்க கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இங்க பாருங்க திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல ஒரு சில தலைவர்கள் வந்து நம்மளுக்கு தமிழ்ல கவர் ஆகும். வேலு நாச்சியார் இந்த மாரி ஒரு சில தலைவர்கள் பத்தின விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தமிழ் புக்லயும் வந்து கவர் ஆகும். அப்படிங்கிறம்போது, நீங்க ஸ்டாண்டர்ட் வைஸும் படிக்கணும். அதே டைம் சிலபஸ் வைஸும் படிக்கணும். சரியா? இலக்கணத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். ஆனா இதுல என்னன்னா, மாத்துறேன்னு இதுல வந்து அவ்வளவா பெருசா மாத்தல. என்ன மாறியிருக்கு அப்படின்னா, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப தமிழ்ல வந்து அதாவது உரைநடை, செய்யுள் அத எடுத்துட்டாலும், நம்மளுக்கு ஜிஎஸ்ல வந்து அது ஒரு சில இடங்கள்ல கவர் ஆகும். அங்கிருந்து எடுத்து இங்க வச்சிருக்காங்க. இங்கிருந்து அங்க வச்சிருக்காங்க. அந்த மாரி தான் வந்து இது குடுத்துருக்காங்க. சரியா? இப்ப மேத்ஸ பொறுத்தவரைக்கும் அதேதான். மேத்ஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே மாரி திறனறிவு, ரீசனிங் சரியா? ஆனா எத்தனை கேள்விகள்னு கேட்டாங்க. இதுல 15 கேள்விகள், ரீசனிங் அதுல வந்து 10 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரியா? இது மட்டும் தான். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு கவலை இல்லங்க. மேத்ஸ் எப்பயுமே அதேதான். எல்லாமே அப்படியே இருக்கு பாருங்க. சிம்பிளிஃபிகேஷனு, விழுக்காடு, மீப்பெரு, பொது காரணி, HCF, எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ரேஷியோ புரொப்போர்ஷனு, தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதேதான். டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே இருக்குங்க. இதுல எந்த சேஞ்சஸுமே மேத்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கீழ நீங்க தாராளமா நம்மளோட வேர் டூ ஸ்டடிய பார்த்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாளையிலருந்து ஜிஎஸ்க்கான வீடியோஸ் வந்து போடுறோம். அண்ட் பேசிக்கா இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றோம். நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ விட நீங்க இனிமே ஜிஎஸ்ஸ வந்து நீங்க அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட 85% வந்து இலக்கணம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதனால எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே அது ஈஸியா முடிச்சிடலாம். அதிகபட்சம் உங்களுக்கு தமிழ் நீங்க படிக்கிறதுக்கு 2 மாசம் போதும். அதிகபட்சம் நீங்க தமிழ் படிச்சு முடிக்கிறதுக்கு, தரோவா முடிக்கிறதுக்கு 2 மாதங்கள் உங்களுக்கு போதுமானது. அப்படிங்கிறம்போது எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே தமிழ நல்லா படிச்சுட்டு ஜிஎஸ்க்கு வந்துருவாங்க. சரியா? இனிமே வந்து கட் ஆஃப் வந்து கம்பல்சரி 180க்கு மேல போயிரும். கட் ஆஃப் வந்து உண்மையிலே அதிகமா இருக்கும். இந்த வாட்டி. ஆனா வந்து இதுல சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து நெறைய பேர் விடுவாங்க. இப்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா அதெல்லாம் அடிச்சிடலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு, அங்கே போய் ஆன்ஸர் வந்து தப்பா போட்டு வந்துருவோம். ஏ போடுற இடத்துல பிய போட்டு வந்துருவோம். பி போடுற இடத்துல சிய போட்டு வந்துருவோம். இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். ஆனா நீங்க ரொம்ப கவனமா, ரொம்ப தெளிவா திட்டமிட்டு நீங்க இந்த வாட்டி படிச்சீங்க, சரியான வழியில போனீங்கன்னா, ஈஸியா அடிச்சு தூக்கி எறிஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ அதனால நீங்க ஜிஎஸ்ல வந்து அதிகமான கவனம் செலுத்தணும். ஏன்னா தமிழ முடிச்சுட்டு எல்லாரும் ஜிஎஸ்ஸ வந்து நல்லா படிச்சுருவாங்க. இனிமே போன வாட்டி முன்னாடிலாம் எப்படின்னா எக்கனாமி படிக்காம போவாங்க, சயின்ஸ் படிக்காம போவாங்க, டைம் இருக்காது. ஆனா இனிமே அப்படி கிடையாது. ஏன்னா தமிழ்ல வந்து நம்மளுக்கு நெறைய போர்ஷன் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து தமிழ வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கிட்டாங்க. அதனால எல்லாருமே ஜிஎஸ் படிக்கும்போது, நீங்க ஜிஎஸ்ஸ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ட விட்டீங்கனாலும் அது உங்களுக்கு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். ஸோ ஜிஎஸ்ஸ வந்து நீங்க இனிமே முதன்மையா முக்கியத்துவம் குடுத்து படிக்கணும். ஜிஎஸ்ல கேட்கப்படுற 75 கேள்விகள்ல நீங்க குறைஞ்சது 65+ எடுத்தே ஆகணும். வேற வாய்ப்பே இல்ல. 65+ எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வேல. அதனால ஜிஎஸ் வந்து
தொடர்ந்து வந்து நல்லா படிங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஒவ்வொரு லெசன்ஸா வந்து நாங்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து குடுக்குறோம். நம்மள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸுக்கும் அதே மாரி ஜனவரிலேருந்து நம்ம வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். மேக்ஸை வந்து நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். மேக்ஸை பத்தி கவலையே படாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். மேக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு டைம மிச்சப்படுத்தி குடுக்குறதே மேக்ஸ் தான். நெறையா சம்ஸு, இதில வர நெறையா மாடல்ஸ் வந்து நீங்க வெறும் 15 செகண்ட், 30 செகண்ட்ல போடுற மாரி இருக்கும். நெறையா இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்சிஎம், ஹெச்சிஎஃப், தனி வட்டி, அதுக்கப்புறம் இந்த டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஈஸி. ப்ராஃபிட் லாஸு, பெர்சன்டேஜ் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு வாட்டி அந்த மெத்தட பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா படிச்சிருவீங்க. 2வது மேத்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 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 பாத் இருக்கு. ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்படிதான் படிக்கணும். இந்த இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க குண்டாங்குறையா நான் எடுத்தோனே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறேன். நான் எடுத்தோனே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறேன். நான் எடுத்தோனே வந்து மெஷர்மென்ட் படிக்கிறேன். அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, அது சரியா வராது. இத இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்கா வரிசையா முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு அது எல்லாமே வந்து ஒண்ணோட ஒண்ணு தொடர்புடையா இது இருக்கும். சரியா? அதாவது இப்ப ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நீங்க பார்க்குறது உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல யூஸ் ஆகும். பெர்சன்டேஜ்ல பார்க்குறது நம்மளுக்கு ப்ராஃபிட் லாஸ்ல யூஸ் ஆகும். எல்சிஎம், ஹெச்சிஎஃப் அதுல யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒண்ணொண்ணுமே வந்து அடுத்து தொடர்புடையா தான் நம்ம படிக்கணும் மேக்ஸ பொறுத்தவரைக்கும். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க எடுத்தோனே ஒரு பெரிய டாபிக் எடுத்து வச்சுக்கிட்டு, இதுல என்ன எல்சிஎம் பார்க்க வேண்டியது இருக்கு, பெர்சன்டேஜ் பார்க்க வேண்டியது இருக்கு, இதுல நம்ம ரேஷியோ பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு சம்மா தெரியும். நீங்க இந்த மாரி சின்ன சின்ன டாபிக் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு முடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா, அடுத்து பெரிய பெரிய சம்ஸ் நீங்க பார்க்கும்போது, இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சிருக்கிறனால, நீங்க ஈஸியா அத வந்து முடிச்சிருவீங்க. இதுதான் மேக்ஸ பொறுத்தவரைக்கும் உள்ள ட்ரிக்கு. சரியா? ஸோ, மேக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள நல்லபடியா கூட்டு போயி மேக்ஸ்ல 22+ எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சரியா? அடுத்து பாருங்க. இப்ப தமிழுக்கு வருவோம். தமிழ் இங்க தான் வந்து மெயின் சேஞ்சே. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இலக்கணம் வந்து 25 கேள்விகள்னு குடுத்துட்டாங்க. இலக்கணத்துல இருந்து 25 கேள்விகள் கேட்போம்ப்பா. முதல்ல எப்படி இருந்துச்சு? இலக்கணம்ல 35லேருந்து 40 கேள்விகள். இலக்கியத்துல 35 அதுக்கப்புறம் செய்யுள் உரைநடையில 35 இந்த மாரி 3 இது இருந்துச்சு. இலக்கணம், இலக்கியம், உரைநடை இப்படிங்கிற மாரி 3 இது குடுத்திருந்தாங்க. செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, இலக்கண பகுதி 3லயுமே வந்து 100 கேள்விகள் கேட்போம். அதாவது ரேண்டமா 35 35 ஏதாவது ஒண்ணுல வந்து ஒரு 2, 3 கேள்விகள் எக்ஸ்ட்ராவா வரலாம். ஆனா ஸ்டாண்டர்டா வந்து 30 டூ 35 கேள்விகள் வந்து ஒரு ஒரு டாபிக்லேருந்து வரும் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த வாட்டி எப்படின்னா, இலக்கணம் மட்டும் 25 கேள்விகள் குடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து சொல்லகராதி. சாரி. கொஞ்சம் த்ரோட் பெயின். அதனால தான் தப்பா எடுத்துக்க வேணாம். அடுத்ததா வந்து சொல்லகராதி. சொல்லகராதிய பொறுத்தவரைக்கும் 15 கேள்விகள் அப்படின்னு வந்து குடுத்துட்டாங்க. இப்ப இலக்கணம்னா என்ன? நம்மளுக்கு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதெல்லாம் நம்ம படிக்காததாங்க. சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு. அதாவது நீங்க ஆல்ரெடி படிச்சது தான். இப்ப நெறைய பேர் இத என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, ஐய்யயோ! சிலபஸ் மாத்திட்டாங்க. நம்ம இவ்வளோ நாள் படிச்சது பூரா வீணா போச்சு. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீணா போச்சு. நம்ம இவ்வளோ நாள் கண்ணு முழிச்சதெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு நெனைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. இவ்வளோ நாளா நீங்க இந்த பிரித்தெழுதுக தான் படிச்சீங்க. இவ்வளோ நாளா இந்த சேர்த்தெழுதுகள், சந்திப்பிழை, குறிநெடில் இது எல்லாத்தையும் நீங்க படிக்க தான் செஞ்சீங்க. சரியா? ஸோ, அதனால நீங்க தப்பா ஒரு விஷயத்த யோசிக்காதீங்க. நீங்க படிச்சதையே இவங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. அவ்வளதான். இப்ப எப்படி ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் நம்ம முதல்ல தனித்தனியா படிச்சோம். அத 2யும் சேர்த்து ஹிஸ்ட்ரியா குடுத்துட்டாங்க. ஹிஸ்ட்ரியையும், ஐஎன்ஐயுமே சேர்த்து இந்த ஒரே யூனிட் அப்படின்னு குடுத்துட்டாங்க. அதே மாரி தமிழ்ல நம்ம மொத்தமா படிச்சத பிரிச்சு குடுத்துருக்காங்க. இலக்கணம், சொல்லகராதி இப்படிங்கிற மாரி நம்ம மொத்தமா படிச்ச விஷயங்கள இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. அவ்வளதான். இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாரி சொல்லகராதி. சொல்லகராதிய பொறுத்தவரைக்கும் 15 கேள்விகள். இதெல்லாம் என்னென்ன? இதுக்கான டெஃபினிஷன் என்ன? இது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் வரைக்கும் குடுத்துருக்காங்க. பேச்சு வழக்குனா என்ன? கோடிட்ட எழுத்துல சரியா எப்படி வந்து ஒரு விஷயத்த நிரப்புறது? என்னென்ன கேட்பாங்க? ஊடகம்னா தகவல் தொடர்பு சாதனம். இந்த மாரி விஷயம். அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழையை வந்து திருத்துக. அதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இது எல்லாத்தையும் படிக்க தான் செஞ்சோம். சரியா? அதனால இலக்கணத்த பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம டீட்டெயில்டா எல்லாத்துக்குமே தனித்தனி டாபிக்கான வீடியோ வந்து போட்டுருவோம். அடுத்ததா யூனிட் 3 வந்து எழுதும் திறன். எழுதும் திறன பொறுத்தவரைக்கும் 15 கேள்விகள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அதாவது தொடர் வகைகள், செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரிதழ். இதுதான். சரியா? மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை, அம்மா வந்தது, அம்மா வந்தாள். ரைட்டா?
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி புக் பேக்கில் படிப்போம் தெரியுமா, அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து அழகு யூனிட் 4 வந்து கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்ல 10 கேள்விகள் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, சர்ச் இன்ஜின் அப்படின்னா என்ன? தேடுபொறி. வலசைனா என்ன? மைக்ரேஷன். ஒவ்வாமைனா அலர்ஜி. மரபணுனா ஜீன். கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல். இப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதையே தான் இங்க பிரிச்சு கலைச்சொற்கள் அப்படின்னு ஒரு யூனிட்ட குடுத்து, அதுல 10 கேள்விகள் அப்படின்னு குடுத்துட்டாங்க. சரியா? இது ஒண்ணுமே இல்ல. நீங்க மொத்தமா இலக்கணம், இலக்கியம், செய்யுள் இப்படி படிச்சத, இவங்க அந்த இலக்கணத்தையே ஒரு 4 இதா பிரிச்சு அத தனித்தனியா குடுத்துட்டாங்க. இத்தனை கேள்விகள் நாம குடுப்போம். ஏற்கனவே கலைச்சொற்கள்ல 6, 7 கேள்விகள் வரும். எல்லா தமிழ்லயும். அத இவங்க மொத்தமா நாங்க 10 கேள்விகள் கேட்போம்ப்பா அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. இப்ப அடுத்து பாருங்க வாசித்தல். இது கொஞ்சம் நம்ம கவனமா படிக்கணும். அதாவது ஒரு பத்திய குடுத்து, அதிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது. சரியா? செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்த குடுத்து, அதிலிருந்து ஒரு 5 கேள்விகள், 2 கேள்விகள், 3 கேள்விகள் இந்த மாரி கேட்பாங்க. இதுல வந்து பாருங்க 15 கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படிங்கிறபோது இதெல்லாம் வந்து நம்ம டைம வந்து யூஸ் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ அதிகமா ரீட் பண்ணுங்க. சரியா? அடுத்ததா யூனிட் 6 வந்து எளிய மொழிபெயர்ப்பு. சரியா? மொழிபெயர்ப்பு செய்வோம் தெரியுமா? ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். சரியா? எக்ஸாம்பிள் வந்து பென்டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் சொற்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். சரியா? அததான் வந்து இங்க கேட்டிருக்காங்க. அடுத்ததா யூனிட் 7. யூனிட் 7 பொறுத்தவரைக்கும் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். சரியா? குடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும்னு முதல்ல நம்மளுக்கு ஒரு தனியா ஒரு இதுவே இருந்துச்சு. இலக்கியம்னு தனியா இருந்துச்சு. இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே இலக்கணமோட சார்ந்து வரும். இது மட்டுமே 85 கேள்விகள் வந்து வந்துருது. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஒரு 25, இங்க ஒரு 15 கேள்விகள், அப்பனா 40 கேள்விகள். அதோட இங்க ஒரு 15 கேள்விகள் 55, இங்க ஒரு 10 கேள்விகள் 65, இதுல வந்து ஒரு 15 கேள்விகள் 80, அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்புல வந்து ஒரு 5 கேள்விகள். 85 கேள்விகள் வந்து கிட்டத்தட்ட இது எல்லாமே இலக்கணத்தோட சேர்ந்தது. இலக்கணத்தோட சேர்ந்தது தான் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு குடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயத்த இங்க செப்பரேட் பண்ணி குடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அதிகமாகவும் குடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் இத்தனை கேள்விகள் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் இதுலேருந்து 15 கேள்விகள் வராது. ஒரு 5 கேள்விகள் வரும். இப்ப 15 இந்த மாரி அதிகரிச்சு குடுத்துருக்காங்க. ஆனா இலக்கியம் அப்படிங்கிறத சுருக்கிட்டாங்க. வெறும் 15 கேள்விகள். இலக்கியத்திலிருந்து 15 கேள்விகள் தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும், திருக்குறள் தொடர்பான செய்திகள், 20 அதிகாரங்கள் மட்டும் தான். முதல்ல 25 அதிகாரம் இருந்துச்சு. பழைய சிலபஸ்ல. இந்த வாட்டி வெறும் 20 அதிகாரம்னு சுருக்கி குடுத்துருக்காங்க. என்னென்ன பாருங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்துதல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை, மேற்கோள்கள், அறநூல் தொடர்பான செய்திகள் இது மட்டும் குடுத்துட்டாங்க. சரியா? இல்ல 20 டாபிக் மட்டும் தான். திருக்குறள பொறுத்தவரைக்கும் 25ல இருந்து 20 ஆக்கிட்டாங்க. அடுத்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள். அறநூல்கள் தொடர்பான செய்திகள் என்னென்ன? நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னார் 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் அப்படின்னு தெளிவா குடுத்துட்டாங்க. அடுத்து தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். உ.வே. சாமிநாத ஐயர், தே.பொ. மீனாட்சி சுந்தரம், சி. இலக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள். இவங்களுடைய தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அதுக்கப்புறம் தேவநேய பாவாணர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜி.யு. போப்பு, வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். இவங்களோட தேவநேய பாவாணர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர்களுடைய தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் நம்ம படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், கைதை மில்லத்து, தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணனார், கி.வா. ஜெகநாதன், அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர். சரியா? இவங்களுடைய இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஆனா வந்து இதுல வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, நான் வந்து இப்ப 6த் to 10th வரைக்கும் படிச்சா போதுமா? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தானே சார் குடுத்துருக்காங்க. கீழ இப்படி தெளிவா குடுத்துருக்காங்களே 7 பாடத்திட்டத்தின் 10ஆம் வகுப்பு வரையிலான எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்களே அப்படின்னா, இத மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. சரியா? ஏன்னா நம்ம நெறையா பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி அவங்க பழைய சிலபஸ்லயுமே வந்து எஸ்எஸ்எல்சின்னு தான் குடுத்துருப்பாங்க. ஆனா இத வந்து தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். நீங்க வந்து என்ன படிக்கணும்னா, நியூ புக்ல
6th to 12th, ஓல்டு புக்கில் 6th to 12th, சிறப்பு தமிழில் 11th 12th. இது எல்லாமே படிக்கணும். இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இங்கே சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ இது மட்டும் படித்தா போதும். சரியா? முதல்ல இருந்த அளவுக்கு உங்களுக்கு பேர்டன் இருக்காது. முதல்ல இருந்த அளவுக்கு உங்களுக்கு சுமை இருக்காது. இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்காக நான் படிக்காமல் சும்மா போகலாம்னா அப்படி போக முடியாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு ரீடாவது பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த புக்கில் என்ன இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன்னா வந்து மற்ற பாடங்கள்ல இருந்து கூட நம்ம வினாக்கள் வந்து எடுத்துக்காட்டா வரலாம். நம்ம வந்து அது வந்து தெரியாது இல்லைங்களா? அதனால நம்ம ஒரு வாட்டியாவது நம்ம அதை வந்து வாசிச்சுக்கிறணும். இல்லை நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போடுற யூடியூப்ல நாங்கள் போடுற வீடியோஸ்னால நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எக்ஸாம் டயத்தில் அது பெரிய உதவியாக இருக்கும். ஸோ ஓகேவா? அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த சிலபஸ் சேஞ்ச் வந்து இவ்வளோதான். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதில் எந்த மாற்றமே கிடையாது. சயின்ஸில் 75 கேள்விகள் அதே தான். மேக்ஸில் 25 கேள்விகள் அதே தான். தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தில் 85 கேள்விகளாகவும் மிச்சம் உள்ள இலக்கியத்தை வந்து 15 கேள்விகளாகவும் மாற்றிட்டாங்க. சரியா? 85 + 15 அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. இலக்கணம்னா ஐயோ அப்போ இலக்கணம்னா நிறையா படிக்கணுமா? இல்லை. அந்த இலக்கணம் ஏற்கனவே நம்ம இலக்கணம் என்ன படித்தோமோ அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. 10, 6, 7 டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஒரு டாப்பிக்காக நம்ம இலக்கணம்னு எல்லாத்தையும் படித்தோம். அதை பிரித்து 6 தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நம்மளோட சேனல் சார்பாக உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். எல்லாத்துக்குமே வந்து தெளிவான வீடியோஸ் போடுவோம். ஸோ நீங்கள் இனிமேல் வந்து ஜிஎஸை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா தமிழ் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். தமிழ் வந்து 2 மாதங்களில் நீங்கள் முடிச்சிடலாம். மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்ஸை நீங்கள் இனிமேல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உறுதி. சரியா? ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 85 இலக்கணத்திலே வந்துருச்சு. அப்படிங்கிறபோது அதில் 80 கேள்விகள் வந்து சாதாரணமாக எடுத்துட்டாலும் மிச்சம் உள்ள இலக்கியத்தில் 10 கேள்விகள் போது 90+ங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக எடுப்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20+ ஈஸியாக எடுப்பாங்க. அப்படிங்கும்போது அங்கேயே வந்து உங்களுக்கு 115 மார்க்கு கிட்ட வந்துடும். 110லேருந்து 115 மார்க்கு கிட்ட வந்துடும். ஜிஎஸ்ல வந்து இனிமேல் அதிகமாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணும்போது 65 மார்க் அவங்க எடுத்தாலும் கூட 180 ஈஸியாக போயிடுவாங்க. சரியா? அப்படிங்கிறபோது நீங்கள் இனிமேல் ஜிஎஸை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். 75 கேள்விகளில் குறைஞ்சது நீங்கள் 65 கேள்விகள் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம சேனலில் பண்ணுறோம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது, உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு வேறு எதுவும் உதவிகள் வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரும் பயத்திலையோ நம்ம என்னடா இவ்வளோ நாள் படித்தோம் இப்படி இப்படி மாற்றிட்டாங்களே வச்சுட்டாங்களேன்னு கஷ்டப்படுறாங்க, மனசு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அமுச்சு விடுங்க. அவங்களையும் தைரியப்படுத்துங்க. சரியா? நம்மளும் படிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து நம்ம படிக்க வைக்கணும். சரியா? அப்படிங்கிறபோது இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே பட வேண்டாம் யாருமே. ஏன்னா இதில் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கோ நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கோ இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் விட்டுட்டு போடுறதுக்கோ இதில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக தான் டிஎன்பிஎஸ்சி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ஜிஎஸ்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. வேறு எந்த கன்ஃபியூஷனும் ஆக வேணாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நாங்கள் உடனே போடுறோம். ஓகேவா? மற்றபடி நாளையிலேருந்து ஜிஎஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து நம்ம இப்போ வந்து போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் தமிழை வந்து நம்ம தனித்தனியாக இலக்கணம் வைஸாக பார்த்தாலும் சரி, இல்லை ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்த்தாலும் சரி, எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம டீமோட வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1 or 2 டேஸில் நம்ம தமிழை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளையிலேருந்து ஜிஎஸ் வந்து நம்ம கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. நாளையிலேருந்து ஜிஎஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த முக்கியமான பாடங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40லேருந்து 50 பாடங்கள் முக்கியமான பாடங்களை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா ஜிஎஸ் வந்து இனிமேல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சரி, ஓகே. இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.